பக்தா பெரும்பாலும் எல்லா பஜனையும் அட்டென்ட் பண்ணிருப்பார். ஆனா எல்லா பஜனையும் பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஏக்கத்திலேயே மண்டை தொண்டை பூராமே புகஞ்சி போய் கிடப்பு. வா பேபி. நானா? நான் பாய். நீ குடி பேபி. நீங்களும் மாடா? பக்தா நம்பர் உன்னம்பலத்துக்கு புடவை கட்டினா கூட வெச்ச கண்ணு வாங்காம வெறிக்க வெறிக்க பாக்குற ஒரு பக்தாவை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்மால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். ஐயோ, இன்னைக்கு யாரை பார்த்தா தெரியலையா? டேய் மச்சான், அங்க என்ன தெரிகிறது? டேய் போன ஏன்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண? வெண்ணிலா இரவுக காதலி மௌனங்க அவன் என்ன பார்த்தா மச்சான், அப்படியே ஸ்லோ மோஷன்ல சிச்சா மச்சான். வாடா காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உனக்கும் கவிதை வரும். எனக்கு அசிங்கமா வரும். டேய் இரு ஒரு நிமிஷம், இங்க வாடா. வா மச்சான், இன்னைக்கு காலைல இன்னொருத்திய பார்த்தேன்டா. இது இன்னொருத்தியா? மார்னிங் ஒரு 7 o'clock, அழகான நேரம், ஜில்லுன்னு காத்து, ரோடெல்லாம் பூக்கொட்டி இருந்துச்சு, எங்கேயும் காதல் அப்படி இருந்துச்சு. வழக்கமா பெஞ்சில் உட்காந்து இயற்கை ரசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு சும்மா தேவதை மாதிரி கிராஸ் பண்ணாங்க. தேவதை மாதிரி என்னங்க, தேவதையே தாங்க. உங்க போன். ஹலோ, உங்க போனை அவன் எடுத்துட்டு போயிட்டான். போனை அவன் எடுத்துட்டு போயிட்டான். இது நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. போனை விட்டியா? காதல் ஒரு ஆகாயம். பக்தா நம்பர் ஒரே படத்தை ஓயாம டைட்டில் மட்டும் மாத்தி மாத்தி எடுக்கிற நம்ம கௌதம் வாசுதேவ மேனனோட தம்பி, இல்ல கௌதம் வாசுதேவ மேனன் தம்பின்னு சொல்ல வந்து அவரோட படங்கள் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பக்தாவை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என் பேர் கார்த்திக். என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க. டேய் அது செல்வராகவன் படம்டா. ஐம் சாரி, ஆமாம் இன்ஜினியர் மூகாம்பிக்கையில் அவளை ட்ரெயினில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். பிளஸி அவ்வளோ அழகு. என்னை அடித்தது அந்த காதல். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அம்மா கிட்ட இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் என்னை செருப்பால் அடித்து துரத்துவாங்க. முடியாது. ஏன் அந்த துப்பு இருந்தால் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேனே. எஸ், ஆமாம் நான் சைடு லவ்வா, ஹோப்லெஸ் ரொமான்டிக்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜீவியம்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால என்னன்னு தெரில, அவ்வளோ பொறுமை. எவ்வளோ வருஷம் வேணாலும் காத்துட்ருப்பேன். பிளஸிக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டாக்கும். அவள் இப்போ இங்கே இல்லை, யூகேயில். போய் 1 வருஷம் ஆகுது. லைஃப் முடிஞ்சதுன்னு நினச்சேன். அந்த வலி என்னால் தாங்க முடியல. ஸோ என்னோடய மனசை ரெடி பண்ணேன். இருக்கிற எல்லா சீரியஸும் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போவே என் ஜூனியர்ஸ்க்காக தான் சொல்லுவேன். லைஃப் அப்படியே போச்சு. அப்போ தான் 3 ஹேப்பன். த்ரிஷா பக்கத்து வீடு. வீட்டுக்கு அப்பப்போ வருவா. ஷீ இஸ் கிளாஸி. அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், பியூட்டிஃபுல். அவளை பார்க்குறப்போ இந்த மியூசிக் தான்.
இதான் ஓடி இருக்கணும். பட் அவகிட்ட என் காதில் சொல்ல என் கிட்டாரை பேக் பண்ணிட்டு கிளம்புனேன். ஹாய், ஹாய். ப்ளூ சூட்ஸ் யூ. டேய் அது ஊதா பூக்கலடா. ஐயோ டயலாக். என்னை இப்படி உன்னோட பார்த்தாங்கன்னா வீட்டில் கொண்டுடுவாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி என்னை கொண்டுட்டீங்க. இது அந்த டயலாகே கிடையாது. ஹலோ HSMI, நான் சொல்ல வந்த விஷயம் உண்மைங்க. ஒன் செக். தெரில பேபி, ஏதோ காமெடி பண்ணிருக்கான். நீ எங்கே போனாலும் நான் வருவேன் த்ரிஷா. ஐ வில் கம் இன்டு யுவர் லைஃப் அண்ட் ஐ வில் ஸ்வீப் யூ ஆஃப் யுவர் ஃபீட். நீ எல்லாம் எனக்கு கலாய்க்கிறேடா. பக்தா நம்பர் 4. என்னதான் ஆறு நிறையா தண்ணி ஓடுனாலும் நான் அதை நக்கிதான் குடிக்கும். இது இப்ப புரியாது. பக்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஹலோ, வரேன். எனக்கு அப்பவே தெரியும்டா, நல்லா ஏமாத்திட்டான்டா. அழாம என்னாச்சுன்னு சொல்லுமா. அவன் என்ன கேவலமா திட்டான்டா. எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? அழாத அழாத, நான் இருக்கேன். யாரு? அவன்தான். இருக்காத விட்டுரு. இல்லடா, 1 செகண்ட். ஹலோ. போடா. சரி ஓகே பேபி. வரேன். விக்கி அவன்தான் கால் பண்ணி சாரி கேட்டான். நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். பாய். நான் சொன்னா என்ன கேட்கவா போற? போ. டேய், அவன் பிரேக்கப் பண்ணதாண்டா வர சொன்னான். கூப்பிட்டு போடி டேஷ்ன்னு சொல்லிட்டான்டா. நீ வா. ஸ்வேதா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப நாளா எனக்கு ஒன்று பிடிக்கும். ஐ லைக் யூ ஸோ மச். டேய், எனக்கும் தான். யூ சோ ஸ்வீட். யூ மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் எவர். ஐ லவ் யூ டா. அப்படியா? ச்சே, அந்த மாதிரி லவ் இல்லடா, அதையும் தாண்டி as a best friend I love you டா. டேய் சோளமுத்தா, போச்சா? காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. பக்தா நம்பர் 5. நேரில் போனா இவன் பப்பு வேகாதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமத்திலேயே கஞ்சி காய்ச்சி குடும்பம் நடத்துற ஒரு கருப்பு கரடி தான். கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப முக்கியங்க. நைஸ் டீப் ரிப்ளை பண்ணுறது, ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது எல்லாம் ரொம்ப பழசு. நம்ம வித்தையே வேற. உனக்கு டாய்லெட் பிடிக்குமா? யா, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இட்ஸ் ஆசம். ஆர்ஜிம்பிள். சூப்பர் டூட். சாகா எல்லா பாட்டும் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன். கலன் இஸ் சோ கியூட்ல. ஹிஸ் ஐஸ் ஹார்ட். என்னது குள்ளனா? ஹீஸ் நைஸ் நோ ஹார்ட். பெல்லா பத்தி என்ன நினைக்கிற? பெல்லா இந்த பாட்டில் ஏன் அப்படி இருந்தா? எப்படி? ஐயோ சிக்கிட்டோமே. இல்லை, அவள் இதோட கிட்ட இருப்பா. இதுல எது பெல்லா? இல்லையா? ஹே, இப்போ வந்த பார்ட் நீ பாத்தியா இல்லையா? நான் பார்த்தேன். அப்போ சொல்லு, கடைசி பார்ட் எப்போ வந்துச்சு?
போன மாதம் தான் சாக்கா 2 வந்துச்சுல்ல. தூ. இவன் தான் கடைசி பக்தன். போற போக்க பார்த்தா இவனுக்கு கடைசி வரைக்கும் கைதான், தரிசனமே கிடைக்காது. ஸ்ரீ, டேய் உன்கிட்ட என்ன இருக்கு? நீலாம் என் ஃபேமிலிக்கு செட்டே ஆக மாட்டேன். எப்படிடா இருக்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏய் என்னடா இப்படிலாம் கேட்குற? ரொம்ப யோசிச்சேன்டா. 1 வருஷம் ஆச்சு. நான் டேட் பண்ண யாருமே உன்ன மாதிரி இல்லைடா. சாரிங்க, எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் செட் ஆகாது. டேய் என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. சிங்கிள்னு ஓட்டுறீங்களா? தெரிஞ்சுக்கோங்க. கமிட் ஆக தெரியாமல் இல்லை, கமிட் ஆக கூடாதுன்னு இருக்கும். ஸ்ரீ, அப்போ நீ எனக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட்.